உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கயல்விழி தம்பதியினருக்கு அண்மையில் 2வது பெண் குழந்தை பிறந்தது. இதையொட்டி திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னையில் உள்ள சீமானின் இல்லத்திற்கு தனது உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் 27ஆம் தேதி நேரில் வருகை தந்து பாரம்பரிய தாய்மாமன் சீர்வரிசை கொடுத்தார். மேளதாளம் மற்றும் நாதஸ்வரம் முழங்கும் பிரம்மாண்டமான ஊர்வலத்துடன் பழங்கள், இனிப்புகள், மிட்டாய்கள், பொம்மைகள், தங்க நகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் நிரம்பிய தட்டுகளுடன் அனிதா ராதாகிருஷ்ணன் சீர்வரிசையை சுமந்து வந்தார். சீமான் தனது வீட்டின் வாசலுக்கே வந்து அனிதா ராதாகிருஷ்ணனை இன்முகத்துடன் வரவேற்றார். இருவரும் உற்சாகமாக கட்டி தழுவிக்கொண்டு ஒருவருக்கொருவர் அன்புடன் விசாரித்துக் கொண்டனர். பின்னர் சீமான் அவர்களை உள்ளே அழைத்து சென்றார். வீட்டிற்குள் சென்ற அனிதா ராதாகிருஷ்ணன் சீமானின் 2வது மகளுக்கு தங்கச்சங்கிலி, தங்க காசுகள் உள்ளிட்ட பல பரிசு பொருட்களை வழங்கி குழந்தைக்கும் பெற்றோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வு அரசியல் கட்சி எல்லைகளை தாண்டிய ஒரு அழகான தனிப்பட்ட உறவை வெளிப்படுத்தியதாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சீமான் வீட்டிற்கு தாய்மாமன் சீர்கொடுக்க சென்றதற்கான காரணத்தை அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கமாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: மரியாதைக்குரிய அண்ணன் காளிமுத்து அவர்களுடன் நான் சின்ன வயதிலிருந்தே நெருக்கமாக பழகியவன். அவரது மகள் கயல்விழி. அன்று சின்ன பெண்ணாக இருந்தபோது நாங்கள் தங்கச்சியாக பழகியிருக்கிறோம். இன்று அந்த தங்கச்சிக்கு 2வது பெண் குழந்தை காளி பிறந்திருக்கிறது. இதை உலகுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் சகோதரியின் மகிழ்ச்சியில் பங்கெடுக்கும் விதமாகவும் தாய்மாமன் சீர்வரிசை கொண்டு சென்றோம் என்றார். இந்த சீர் அருமையாக இருந்ததாகவும் எல்லா தமிழ் மக்களும் பாராட்டியதாகவும் பலரும் கூறினார்கள். எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்றார். இந்த சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அரசியல் கட்சி வேறுபாடுகளை தாண்டிய தனிப்பட்ட உறவுகள் முக்கியத்துவம் பெறுவது பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.